வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஜனபன் சத்திரம் கூட்டு சாலையில் நீர்மூர் தண்ணீர் பந்தலை திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் திறந்து வைத்தார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி மற்றும் அலஞ்சிவாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் ஜனபன் சத்திரம் கூட்டு சாலையில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சோழவரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வலுதிகை நா. செல்வசேகரன் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத்தலைவர் மு. பகலவன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே. வி. லோகேஷ், அலஞ்சிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, கிர்னி பழம், திராட்சை, நெல்லிக்காய், நீர்மோர், குளிர்பானங்கள், கீரை வகைகள் உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினர். இந்நிகழ்ச்சியில் வே. அன்புவாணன், கன்னிகை ஸ்டாலின், ஆ. சத்யவேலு, சிறுவாபுரி ரமேஷ், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சந்திரசேகர், பணப்பாக்கம் ராஜேஷ், பஞ்செட்டி செல்வராஜ், ஜனபன் சத்திரம் கூட்டுசாலை கிளை செயலாளர் தீனன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரா. கதிரவன், சோழவரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் க. ராஜேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். லெமன் ஜூஸ்